வணக்கம். பிரித்தானியாவில் வாழும் இந்து மக்களின் ஆன்மீக வரலாற்றில் புதிய அத்தியாயம் ஒன்றை எழுதியுள்ளது ஸ்டேக்கார்ட் நகரில் உள்ள லாங்ஃபோர்ட் துட்கா ஆலயம். சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களின்படி இந்த ஆலயத்தில் அண்மையில் தீமிதிப்பு திருவிழா மிகவும் பக்திபூர்வமாக நடைபெற்றுள்ளது. இதனை இங்கிலாந்தில் உள்ள ஓர் இந்து கோவிலில் நடைபெற்ற முதல் தீமிதிப்பு நிகழ்வு என சிலர் குறிப்பிட்டு வருகின்றனர். தீமிதிப்பு அல்லது தீமிதி என்பது தமிழர் இந்து சமய மரபில் மிகவும் பழமையான மற்றும் ஆழமான ஆன்மீக வழிபாட்டு முறைமையாகும். அம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் வழிபாட்டுடன் தொடர்புடைய இந்த நிகழ்வில் பக்தர்கள் பல நாட்கள் விரதமிருந்து பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் விதமாக எரியும் நெருப்பின் மீது நடந்து செல்கின்றனர். லாங்ஃபோர்ட் துட்கா ஆலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆன்மீக உற்சாகத்துடன் வழிபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நெருப்பு குண்டத்தின் மீது பக்தர்கள் நடந்து சென்ற காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. எனினும் பிரித்தானியாவில் முதன்முறையாக என்ற கூற்றை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் தற்போது வெளிவரவில்லை. ஏனெனில் பிரித்தானியாவின் பல தமிழ் இந்து கோயில்களில் கடந்த பல ஆண்டுகளாக தீமிதிப்பு திருவிழாக்கள் நடைபெற்றுள்ள பதிவுகள் காணப்படுகின்றன. 2026ஆம் ஆண்டிலும் பல ஆலயங்களில் தீமிதிப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் ஸ்டேக் நகரில் உள்ள லாங்ஃபோர்ட் துட்கா ஆலயத்தின் வரலாற்றில் இது முதலாவது தீமிதிப்பு திருவிழாவாக இருக்கக்கூடும் என்றும் அப்பகுதி இந்து சமூகத்திற்கு இது ஒரு முக்கியமான ஆன்மீக மைல்கல்லாக கருதப்படுகிறது என்றும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழர் கலாச்சாரம், இந்து சமய பாரம்பரியம் மற்றும் பக்தி மரபுகள் இன்று உலகின் பல நாடுகளில் வேரூன்றி வளர்ந்து வருகின்றன. அந்த வகையில் லாங்ஃபோர்ட் துட்கா ஆலயத்தில் நடைபெற்ற இந்த தீமிதிப்பு விழா வெளிநாடுகளில் வாழும் தமிழர் சமூகத்தின் மத மற்றும் கலாச்சார அடையாளத்தை வெளிப்படுத்தும் சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த செய்தியை தொடர்ந்து மேலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகும் பட்சத்தில் உங்களுக்காக வழங்குவோம்.